மார்க்கெட்ல எப்பவுமே மார்க்கெண்டாயனாகவே இருக்கிறதுக்குலாம் ஒரு கொடுப்பின வேண்டும். வயசு ஏறிக்கிட்டே போனாலும் இப்ப கூட 16 வயசு மாதிரியே இருக்கிறாரு சிம்பு. தோற்றத்துல இல்ல, வியாபாரத்துல. இத்தனைக்கும் சிம்பு மேல கொலைப்பழிய தவிர மத்த அத்தனை பழியும் போட்டு பார்த்து புல்லரிச்சு போச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அப்ப கூட சிம்புவுக்கு கதை சொல்வதற்கும் அட்வான்ஸ் கொடுப்பதற்கும் ஒரு கூட்டம் தயாராகவே இருக்குது. இந்த கிடுகிடு நெரிசலில் எப்போதும் எக்ஸ்பைரி ஆகாத கிரீன் கார்டுடன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கதான் ஐஸ்வர்யா தனுஷ் ரஜினிகாந்த். நானும் டைரக்டர் தான் என்று எப்போ நிரூபிச்சாங்களோ அப்போதுல இருந்து அவங்க மனசுல சிம்புவை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சான். நடுவுல ஒரு கதையை கூட அவருக்கு சொல்லிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிகின்றன. ஐஸ்வர்யா சிம்பு காம்பினேஷனில் ஒரு படம் வரப்போகிறது என்று தெரிஞ்சாலே அதுக்கு மார்க்கெட்டிலும் சரி, சோசியல் மீடியாவிலும் சரி எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குங்கிறத அறியாதவரா இவர்? இவ்வளவு முன்னேற்றம் நடந்த பிறகு திடீர் முட்டுக்கட்டையாகிவிட்டதாம் அந்த முயற்சி. யார் தடுத்தது, எதற்காக தடுக்கணும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையை அவரது யூகத்திற்கு விட்டுவிட வேண்டியதுதான். முக்கிய குறிப்பு, சிம்பு பர்த்டேக்கு ரஜினியே கால் பண்ணி விஷ் பண்ண விஷயம் தான் அனைவருக்கும் தெரியுமே. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.